நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மெசப்பா, அருமையான இந்த காலை வேளைக்காக ஆண்டவரே உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கத்திருந்த வாலிபர் கொடியே தேவநீர் ஆசீர்வதிப்பீராக. எங்களோடு கூட இருந்து கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை நீர் செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய நாமத்தை இந்த நேரத்தில் சப்பா நீர் மகிமைப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே இந்த நாளை தேவன் நீர் எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து நீர் தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களோடு கூட இருந்து உங்களுடைய நாமத்தை இந்த நேரத்தில் ஆண்டவரே நீர் மகிமைப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய ஒவ்வொருவரையும் கர்த்தர் அழைத்து கொண்டு வர தடையெல்லாம் கர்த்தர் நீர் மாற்றும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே இப்போ நடக்கிற ஒவ்வொரு பகுதியையும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்து கொள்ளும். உங்களுடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். ஆண்டவரே இதற்கு விரோதமாக தடையா இருக்கிற எல்லா காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால் அகன்று போகட்டும். ஆண்டவரே உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனுடைய பிரசன்னம் இந்த இடம் முழுவதையும் எங்களையும் நீர் ஆளுகை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் மாத்திரம் இந்த இடத்துல மகிமைப்பட போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா பகுதியும் தேவனை பொறுப்படுத்திக் கொள்ளும். நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஒரு பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் என்கிறதான பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவன் நிழலில் என்றும் தங்குவேன், உன்னதர் மறைவில் வல்லவன் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன், தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார், தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது எனது கீழகம், அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கீழகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே,
கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. அப்படியே நம்ம எல்லாரும் கண்கள் மூடி தேவாதி தேவனை நம்ம நோக்கி பார்த்து, நல்லவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா சோதரம் ஆண்டவரே, நீர் எங்களை பாதுகாக்கிற தெய்வம் ஆண்டவரே. உடைய தூதர்களால ஆண்டவரே எங்களை நீர் பாதுகாக்கிறவ, உடைய தூதர்களுக்கு நீர் கட்டளையிடுகிறவ அப்பா. உமக்கு சோதரம் அப்பா ஆண்டவரே, உமக்கு சோதரம் ஆண்டவரே. உன்னதமானவர் நிலையிலே எங்களை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்கிறவ, எங்களை ஒளிப்பிடத்திலே மறைக்கிறவ ஆண்டவரே. சோதரம் தகப்பனே அப்பா, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்களை பாதுகாக்கிற தேவனை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி இயேசுவே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாவியான என்னையோ உம் பிள்ளையாய் மாற்றினீ, பாவியான என்னையோ உம் பிள்ளையாய் மாற்றினீ. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என்னை அழைத்தவரே, நீ உண்மை உள்ளவரே. ஆமென். என்னை அழைத்தவரே,
ஆண்டவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்களை முன்குறித்து எங்களை அழைத்து தெரிந்தெடுத்தவர், எங்களை ஒருபோதும் கைவிடாமல் அப்பா எங்களை பாதுகாத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா. உம்முடைய மகிமையான ஆலயங்களை நிறைத்து எங்களை ஆசீர்வதி நடத்துகிற தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் மீதியான ஒவ்வொரு பகுதியும் ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். நீர் ஆசீர்வதியும் எங்களோடு கூட இரும் அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் எல்லாரும் எழுப்பி நின்று ஒரு சில ஜெபத்தை நம் தேவனுக்கு முன்பாக நாம் ஏறெடுப்போம். நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்போம். அப்படியே நம் கண்களை மூடி முதலாவதாக நம்முடைய தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக நம்முடைய தேசத்தில் கர்த்தருடைய கிருபை அதிகமாய் வெளிப்படும்படியாக, தேவனுடைய இரக்கம் தேவனுடைய தயவு அதிகமாய் வெளிப்படும்படியாக இதற்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் நம்முடைய தேசத்தில் நல்ல ஒரு சமாதானத்தையும் நல்ல ஒரு ரட்சிப்பையும் ஒரு ஸ்தோத்திரம் கர்த்தர் நம்மளுக்கு தரும்படியாக, நம்முடைய தேசத்தின் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கும்படியாக இதற்காக நம்ம ஜெபமா ஸ்தோத்திரம். நம்முடைய தேசத்தில் ஸ்தோத்திரம் எந்த விதமான பாகுபாடுகள் ஸ்தோத்திரம் வெளிப்படாதவாறு, வேற்றுமைகள் வெளிப்படாதவாறு கர்த்தர் நல்ல ஒரு சமாதானத்தையும் ஒற்றுமையும் தேவன் நம்முடைய தேசத்தில் அவர் நிலைநிறுத்தும்படியாக, தேவன் தேசத்தில் இருக்கிற ஜனங்களை சமாதானமாய் வாழ்வதற்கான ஒரு கிருபையை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஸ்தோத்திரம். இதற்காக நம்ம ஜெபம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறவரே, ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை தள்ளாத தேவனே, இந்த நேரத்தில் அப்பா எங்கள் தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக எங்களுடைய தேசத்துக்கு உம்முடைய கிருபை அதிகமாய் கிடைக்கட்டும் அப்பா. உம்முடைய இரக்கம் அதிகமாய் கிடைக்கட்டும். உம்முடைய தயவு அதிகமாய் கிடைக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்கள் தேசத்தில் நல்ல ஒரு சமாதானத்தையோ ஆண்டவரே ஒற்றுமையையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கர்த்தர் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேசமே பயப்படாது மகிழ்ந்து களிகூறு என்று சொன்ன தேவன். ஆண்டவரே இந்த நாட்களில் எங்கள் தேசத்தில் எத்தனையோ விதமான காரியங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர வன்முறை தூண்டுகிறதான காரியங்கள், பிரிவினையை ஏற்படுத்துகிறதான காரியங்கள் ஆண்டவரே கர்த்தர் இந்த நிலைமையை எங்கள் தேசத்தில் இருந்து நீர் எடுத்து போடுவீராகப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. சாத்தான் ஆண்டவரே சிங்கத்தை போல ஆண்டவரே கெர்ச்சித்து ஏவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி அலைகிற அந்த காலத்தில் கர்த்தர் எங்கள் தேசத்தின் ஜனங்களுக்குள்ள நல்ல ஒரு சமாதானத்தையும் தேவாதி தேவனின் ஒற்றுமையும் கர்த்தர் கொடுப்பீராகப்பா. ஆண்டவரே தேசம் சமாதானமாய், தேசம் அமெரிக்கையாய், தேசம் அமைதியாய் ஆண்டவரே எங்கள் ஜனங்கள் சுகித்து வாழும்படியாக கர்த்தர் நீர் கிருபை கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்துக்கு விரோதமாக ஆண்டவரே கிரியை செய்ய நினைக்கிற எல்லா விதமான மனுஷிக ஆலோசனைகள், தூர ஆலோசனைகள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் அகன்று போகட்டும் ஆண்டவரே. அகன்று போகட்டும் ஆண்டவரே. அகன்று போகட்டும் ஆண்டவரே. ஜனங்களுக்குள்ள வன்முறையை தூண்டி அழிவுக்கு நேராய் நடத்துகிற பொல்லாத கிரியைகள்லாம் இயேசுவின் நாமத்தினால் அகன்று போகட்டும் அப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு மனிதனையும் நேசிக்கிற தேவன் நீர், ஒவ்வொரு மனிதனையும் பாதுகாக்கிற தேவன் நீர், ஒவ்வொரு மனிதனையும் ரட்சிக்கிற தேவன் நீர், ஒவ்வொரு மனிதனும் சமாதானமாய் வாழ்வதற்கு கர்த்தர் நீர் உதவி செய்கிறவர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படிப்பட்டான கிருபைகளை கர்த்தர் எங்கள் தேசத்தின் ஜனங்களுக்கோ ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்கள் தேசத்தில் இருக்கிற எங்களுக்கும் கர்த்தர் நீர் ஒரு பெரிய ஆண்டவரே ஒரு கிருபைகளையும் ஆண்டவர் இரக்கத்தையும் கர்த்தர் நீர் பாராட்ட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக எங்கள் தேசத்தில் இருக்கிற அரசியல் தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பேரும் ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக, ஜனங்களுக்கு அல்லேலூயா ஆண்டவரே சேவை செய்கிறவர்களாக
மனிதர்களாக காணப்படும் தங்கள் சுயநலங்களை வெளிப்படுத்தாதவாறு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவர் அவர்கள் மேலும் உம்முடைய கரம் நீட்டப்படுவதாக. ஆண்டவரே ரட்சிப்பு உண்டாவதாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. ஆளுகிற தலைவர்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் மேலும் உடைய கரம் நீட்டப்படுவதாக. ஆண்டவரே சோதரம், ஆண்டவரே சோதரம், உம்முடைய அனுமதி இல்லாமல் ஒரு நபர் கூட உடைய அதிகாரத்தில் வர முடியாத ஆண்டவரே. ஆண்டவரே இந்திய தேசத்தில் இருக்கிற ஆளுகை செய்கிற தலைவர்கள் ஆண்டவரே ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக, ஆண்டவரே ஜனங்களுக்கு ஆண்டவரே லூயா ஒரு பாதுகாவலராக இருக்கத்தக்கதாக கத்த நீர் கிருபையை கொடுங்கப்பா. அவருக்கு மேல உடைய கரத்தை நீர் வைக்க வேணுமா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உமக்கு சோதர ஸ்தோதர 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 ஆண்டவரே உமக்கு ஸ்தோதர ஸ்தோதர ஸ்தோதரம் ஆண்டவரே. ஆளுகிற தலைவர்கள் மேல அதிகாரத்தில் இருக்கிறவங்க மேல கர்த்தருடைய கரம் வைக்கப்படுகிறதற்கு உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜனங்களுக்கு நன்மை செய்வர்களாக, தேசத்துக்கு நன்மை செய்வர்களாய் கத்த நீர் அவர்களை ஆண்டவரே நீர் மாற்ற வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா பிரிவினைகள் இயேசுவின் நாமத்தில் தேசத்தை விட்டு அகன்று போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வேற்றுமைகள் அகன்று போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா வஞ்சகமான கிரிகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா ஜனங்களும் சமாதானமாய் வாழும்படியாக கத்திருந்த நாளிலே எங்க இந்திய தேசத்திற்கு கத்த நீர் உதவி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்க தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும், எங்க தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா சோதரம் அப்பா. மகிழ்ச்சியான காரியங்களை கத்திருந்த நாளிலே கத்தர் செய்வீராக. உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. புதிய ஆண்டுல தேவ நல்ல நன்மையான காரியங்களை கத்தர் எங்க தேசத்துல நீ செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கத்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு தேவ நம்முடைய தேசத்துல நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை, சமாதானத்தையும் ஒற்றுமையும் கத்தர் கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய மாநிலத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். கத்தர் வர நாட்களிலே புதிய ஆண்டில் ஸ்தோத்திர தேர்தல் நடைபெற போகிறது. கத்தருடைய கரம் கூட இருக்கும்படியாக எல்லா விதமான ஸ்தோத்திர முறைகேடு இல்லாமல் கத்தர் ஸ்தோத்திரன் நேர்மையான வழியில் இந்த தேர்தல் நடக்க கத்தர் உதவி செய்யும்படியாக, இதற்கென்று நியமிக்கப்படுகிற ஒவ்வொரு அதிகாரிகளும், நியமிக்கப்பட போகிற அதிகாரிகளும் நேர்மையோடு செய்யும்படியாக, தேர்தல் பணிகளை மேற்கொள்ளும்படியாக கத்தர் ஸ்தோத்திரம் எந்த விதமான அசம்பாவிதங்கள் எதுவும் இல்லாதவாறு, ஜனங்களுக்குள்ள ஸ்தோத்திரம் கலக்கங்களை உண்டு பண்ணாதவாறு சமாதானமாய் அமைதியாக தேர்தல் நடந்து முடிக்க கத்தர் உதவி செய்யும்படியாக வருகிற புதிய ஆண்டில் ஸ்தோத்திர கத்தர் பெரிய காரியங்களை நம்முடைய தமிழ் மாநிலத்துக்கு ஸ்தோத்திரம் கத்தர் செய்யும்படியாக, அது மாத்திரமில்லை இன்னும் மேற்கு வங்காளத்தில், கேரளாவில், புதுச்சேரியில் ஸ்தோத்திரம் தேர்தல் நடைபெற போகிறது. கத்தர் அந்த மாநிலங்களிலும் கத்தர் கிருபை கொடுக்கும்படியாக இதற்காக நம்ம ஜெபமா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வரப்போகிற நாட்களிலே, வரப்போகிற ஆண்டில் நடைபெற போகிற தேர்தலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த தேர்தல் காலங்களில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே நல்ல நேர்மையான முறையில் நடக்க கத்தர் உதவி செய்யுங்க. இதற்கு ஆண்டவரே நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இன்னும் நியமிக்கப்பட போகிற அதிகாரிகள் ஆண்டவரே தேர்தல் பணியில் நேர்மையாக செயல்படத்தக்கதாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே தங்கள் உண்மையாய் இருக்கும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. கத்த நீர் அவர்களை மாற்றுவீராக, கத்த நீர் அவர்களை மாற்றுவீராக. ஆண்டவரே இந்த தேர்தல் காலங்களில் எந்த விதமான அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்கக்கூடாது ஆண்டவரே. எங்கள் மாநிலம் ஆண்டவரே நடைபெறுகிற தேர்தல் இடங்களிலெல்லாம் நல்ல ஒரு சமாதானம் இருக்கணும், அமைதி இருக்கணும். அமைதியான முறையில் நடந்து முடிக்க கத்தர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கலவரங்கள் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்காதவர் எல்லாம் சமாதானமாய் ஆண்டவர் இந்த தேர்தல் முடிய கத்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதற்காகவும் நாங்கள் உங்களிடத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தர். அதிலும் உடைய கிருபையை கத்தர் நீர் கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஜனங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய தலைவர்களை கத்தர் நீர் கொண்டு வருவீராக, ஆளுகளை நீர் கொண்டு வருவீராக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. துர்சிந்தனை உள்ளவர்கள், பிரிவினை ஏற்படுத்துகிறவர்களை கத்திருந்த நாளிலே நீர் தேர்தல் நேரத்தில் அகற்றி போடணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஜனங்களுக்கு சேவை செய்கிறவர்களை கத்த நீர் கொண்டு வந்து நிறுத்துவீராக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே அதை நாங்கள் உம்மிடத்தில் நாங்கள் கேட்கிறோம். தேவன் தம்முடைய சித்தத்தின்படி நீர் உதவி செய்கிறதற்காக ஆண்டவரே, இந்த தேர்தல் நடைபெறுகிற மாநிலத்தில் உதவி செய்கிறதுக்காக, எங்க தமிழ் மாநிலத்துக்கு கத்தர் உதவி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவர் தேர்தல் காலங்களில் ஜனங்கள் துன்புறுத்த வராதவர் கர்த்தர் எல்லாவற்றிலும் உம்முடைய அனுக்கிரகம் கிருபை இருப்பதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா கர்த்தர் நீ உதவி செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு தேவன் இந்த தேர்தலில் கர்த்தர் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை தரப்போகிறதற்காக கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்னும் நம்முடைய தேசத்தில் இருக்கிற எத்தனையோ சிறு பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிற எத்தனையோ பேர் ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஆதரவற்றவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, பெற்றவர்கள் இல்லாமல் ஸ்தோத்திரம் தர்மம் கேட்டுக்கொண்டு ஏதோ சாப்பாடு கூட ரொம்ப கஷ்டப்படுகிற எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறாங்க. கர்த்தர் அந்த பிள்ளைகளை ஆதரிக்கும்படியாக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபை அந்த பிள்ளைகளை அணைத்துக் கொள்ளும்படியாக ஸ்தோத்திரம். இதற்காக நம்ம ஜெபமனுமா எத்தனையோ பிள்ளைகள் சிறு பிள்ளைகளை நாம் வெளியே போகிற நேரத்தில் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். பஸ் ஸ்டாண்டில் பார்க்கிறோம், எத்தனையோ இடத்துல நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஆதரவற்ற பிள்ளைகளை கர்த்தர் ஆதரப்படுத்தும்படியாக ஸ்தோத்திர. சிறு பிள்ளைகள் என்னிடத்துக்கு வருவது இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாது இருங்கள் என்று சொன்ன தேவன் சிறு பிள்ளைகளை அதிகமாய் நேசிக்கிற தேவம் நம்முடைய தேவம். நம்முடைய தேசத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகளுக்காக எத்தனையோ பிள்ளைகள் கடத்தப்பட்டு இப்படிப்பட்ட தவறான செயல்களில் தர்மம் கேட்கும்படியாக எத்தனையோ அப்படி காரியங்கள் நடக்கிறது. நம்ம தேசத்தில் எத்தனையோ சிறு பிள்ளைகள் கடத்தப்படுகிறாங்க நம்முடைய தேசத்தில் ஸ்தோத்திரம். அதெல்லாம் நம்ம டிவி நியூஸ்களில் கேள்விப்படுகிறோம். எத்தனையோ வழக்குகள், எத்தனையோ குழந்தைகள் வருஷத்துக்கு கடத்தப்படுகிறாங்கன்னு சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், அந்த நம்முடைய செய்தியில் பார்க்கிறோம். அது மாத்திரமில்லை ஸ்தோத்திரம். எத்தனையோ குழந்தைகள் நரபலிகளை செலுத்தப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வேதத்தில் கூட ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. மூச்சித்து கிடக்கிற இந்த சிறு குழந்தைகளுக்காக, பிள்ளைகளுக்காக நாம் ஜெபம் பண்ணுமா. தெருவிலே மூச்சித்து கிடக்கிற அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆதரவு படுத்தும்படியாக, கர்த்தருடைய கரம் அவர்கள் மேலே இருக்கும்படியாக, கர்த்தர் எதிர்காலத்தில் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக, இப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் ஆதரிக்கும்படியாக, கர்த்தருடைய கிருபை அதிகமாய் தாங்கும்படியாக இதற்காக நம்ம ஜெபமனுமா. ஸ்தோத்திர. சிறு பிள்ளைகளுக்காக நம்ம எத்தனையோ நியூஸ்களில் கேள்விப்படுகிறோம். எத்தனையோ பிள்ளைகள் கடத்தப்படுகிறாங்க நரபலிகளுக்காக, இப்படிப்பட்ட தவறான செயல்களுக்காக தர்மம் கேட்கும்படியாக, இப்படிப்பட்ட தவறான செயல்களுக்காக எத்தனையோ பிள்ளைகள் குழந்தைகள் கடத்தப்படுகிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய தேசத்தில் மாறும்படியாக ஸ்தோத்திர. வளர்ச்சி அடைந்த நாடுன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறோம், வளர்ந்து கொண்டிருக்கிற நாடு சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது. எத்தனையோ குழந்தைகள் கண்டுபிடிக்க முடியாத நிலைகள் கூட இருக்குது. அது நம்ம பார்க்கிறோம். எத்தனையோ வழக்குகள் நிலுவையில் இருக்குது. சோதர. கர்த்தர் இப்படிப்பட்ட சோதர செயல்கள் எல்லாம் நம்முடைய தேசத்தை விட்டு அகற்றும்படியாக, சிறு பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய கரம் இருக்கும்படியாக ஜெபம் சோதரம். ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம், நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே சிறு பிள்ளைகளை அதிகமாய் நேசிக்கிறவர், சிறு பிள்ளைகளை அதிகமாய் நேசிக்கிற தெய்வம் நீர். ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா சிறு பிள்ளைகளை ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்ளணும். ஆண்டவரே சோதரா. ஆதரவற்று இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆதரவு கொடுங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்கு தேவையான ஆகாரங்களை கர்த்தர் கொடுத்து நீர் போஷித்து நீர் நடத்துகிறவர். ஆண்டவரே காக்கை குஞ்சுகளை போஷித்து நடத்துகிற தெய்வம். ஆண்டவரே சோதரா. அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, ஆனால் பரமபிதா அவைகளுக்கு ஊட்டுகிறார் சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த தேவன் பரமபிதா உலகத்தை உருவாக்கினவர். ஆண்டவரே ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை கர்த்தர் நீர் போஷித்து நீர் நடத்தணும். ஆண்டவரே அப்பா உமக்கு சோதர சோதர சோதர. ஆண்டவரே சோதர. ஆண்டவரே எப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் நீர் வைக்கணும். ஆண்டவரே எந்த விதையிலும் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுடைய ஆண்டவரே எதிர்காலங்கள் ஆண்டவரே சீர்குலைந்து போகாதவர் கர்த்தர் இந்த நாளிலே நம்முடைய கரம் கூட இருந்து பாதுகாத்துக் கொள்ளட்டும். ஆண்டவரே அப்பா உமக்கு சோதரம், அப்பா உமக்கு சோதரம். எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரை கடத்தப்பட்ட நரபலிகளை செலுத்துகிறது எங்கள் தேசத்தில் இன்னும் நாங்கள் பார்க்கிறோம், இன்னும் நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆண்டவரே இப்படிப்பட்ட கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் எங்கள் தேசத்தை விட்டு அழிக்கப்பட்டு போவதாக. ஆண்டவரை விட்டு பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாக. ஆண்டவரே சிறு பிள்ளைகள் ரத்தம் எங்கள் தேசத்தில் சிந்தப்படக்கூடாது. ஆண்டவரே அப்பா அந்த சாபங்கள் எங்கள் தேசத்தை விட்டு நீர் அகற்றிப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் எத்தனையோ பிள்ளைகள் கடத்தப்பட்டு தவறான வழிகளில் பயன்படுத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் நீர் அகற்றி போடுவீராக. எத்தனையோ சிறு பிள்ளைகள் கடத்தப்பட்டு ஆண்டவரே சோதரம் அப்பா அடிமைகளாக வேலை செய்வதற்கு ஆண்டவர் விற்கிறதை நாங்கள் ஆண்டவரை செய்தி பேப்பரில் நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கர்த்தர் நீர் அகற்றி போட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா இப்படிப்பட்ட செயல்களை செய்கிறவர்களை கர்த்தர் இந்த நாளிலே ஆண்டவரே நீர் அவர்களை வெளியே கொண்டு வருவீராக. அந்த உண்மை ஆண்டவரே இப்படிப்பட்ட பொல்லாத கிரிகளை செய்கிறவர்களை கர்த்தர் இந்த நாளிலே நீ நியாயம் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம்.
ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் ஆண்டவர் இப்படிப்பட்டான பாவங்கள் அக்கிரமங்கள் வராதவாறு கர்த்தர் நீர் காத்துக்கொள்ளணும் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளை காத்துக்கொள்ளணும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். மூச்சு கிடக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீர் காப்பாற்றுவீராக ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இதையோ இடத்துல ஆசிரமத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் ஆதரவாய் இருப்பீராக, நீர் ஆதரவாய் இருப்பீராக. அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, அது மாத்திரம் இல்லை, நாங்கள் ஊழியம் செய்கிற கிராமங்களில் இருக்கிற சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சண்டைகளை கடந்து வருகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இருப்பாராக ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வாராக. படிக்க போகும்போது வரும்போதோ படிக்கிற இடத்துல கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை கர்த்தர் நீர் காத்து கொள்ளணும் ஆண்டவரை, பாதுகாத்துக் கொள்ளணும் ஆண்டவர். எந்த தீங்குகளுக்கும் பொல்லாப்புகளுக்கு விலக்கி நீர் காத்துக்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் சொல்லிக் கொடுக்கிற வசனங்கள் வார்த்தைகள் அந்த பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமாக இருப்பதாக, அது அவங்களுக்கு ஒரு பலனாக இருப்பதாக, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருப்பதாக, அவங்களுக்கு ஒரு கேடகமாக இருப்பதாக ஆண்டவர். அந்த வார்த்தைகள் அவங்களுக்கு ஆண்டவரே ஒரு பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு செய்வன் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்து ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய கிராம ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த வருடத்தில் வந்துட்டோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த கிராம ஊழியத்தில் இன்னும் புதிய ஆண்டில் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்யும்படியாக ஸ்தோத்திரம். நம்ம விதைத்த ஒவ்வொரு விதைகளுக்கும் நல்ல ஒரு பலனை கர்த்தர் நம்மளுக்கு தரும்படியாக ஆத்துமாக்களை நம்ம சந்தித்த ஒவ்வொரு பேருக்காக நம்ம ஜெபமாக இந்த ஆண்டு முழுவதும் நம்ம இந்த கிராமங்கள் 14 கிராமங்களில் சந்தித்த ஸ்தோத்திரம் ஆத்துமாக்களுக்காக ஜெபித்த குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். அவங்க இன்னும் அதிகமாக கர்த்தரை பற்றும்படியாக ஸ்தோத்திரம் அப்படிப்பட்டான ஒரு விசுவாச வாழ்க்கை கர்த்தர்களுக்கு கொடுக்கும்படியாக நம்ம ஜெபமாக எந்த விதத்திலையும் நம்ம சந்தித்த குடும்பங்கள் பின்மாறி போகாதவாறு இன்னும் நம்ம பேசின ஜெபித்த குடும்பத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படியாக, அவங்க ரட்சிப்புகளை கர்த்தர் நடத்தும்படியாக இந்த ஆண்டில் கர்த்தர் ஸ்தோத்திரம் செய்த ஊழியத்தின் மூலமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக எல்லாரும் ஜெபம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் செய்த கிராம ஊழியத்தில் கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. விசுவாச பாதையில் கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளை இன்னும் அதிகமாக நடத்தும். இன்னும் ரட்சிக்கப்படாத குடும்பத்தில் ரட்சிப்பு உண்டாகணும். நாங்கள் சந்தித்த அந்த கிராமத்தில் எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும். புதிய ஆண்டில் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜனங்கள் ஆண்டவரே கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் கர்த்தரே தேவன் என்று உயர்த்தும்படியான காரியத்தை கர்த்தர் நீர் செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த கிராம ஊழியத்தின் மூலமாய் கர்த்தர் அந்த கிராமங்களை எல்லாம் நீர் ரட்சிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அந்த கிராமத்தை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த கிராமத்தில் கிரிசிற பொல்லாத கிரியெல்லாம் கர்த்தர் நீர் அழித்து போடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. நீர் மகிமைப்படுத்தும். கிராமங்களில் செய்யப்படுகிற சிறுவர் ஊழியத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். வீடு சந்திப்பின் ஊழியத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நற்செய்தி அந்த ஊழியத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. சுவிசேஷம் அறிவிக்கிற ஊழியத்தை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். புதிய ஆண்டில் கர்த்தர் அதிகமாக பெரிய காரியங்களை ஆண்டவரே பலத்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் கர்த்தர் நீர் செய்வீராக ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இந்த கிராம ஊழியத்துக்கு கடந்து போகும்போது போக்கியும் மரத்தையும் கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ளணும். வருகிற ஒவ்வொரு ஜனத்தையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளணும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே ஆண்டவரே. இந்த கிராம ஊழியம் மூலமாக கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் நீர் கட்டளெடுக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதில் கர்த்தர் எங்களை ஆண்டவரே இந்த ஊழியத்தை நீர் பயன்படுத்துகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த கிராம ஊழியத்தை நீர் ஆசீர்வதியும். அந்த கிராமங்களை சந்தித்த கிராமங்கள் ஜனங்கள் எல்லாரும் ரட்சியும். நாமம் உயர்த்தப்படட்டும். அந்த கிராமத்தில் உடைய நாமம் உயர்த்தப்படுவதாக ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். ஊழியங்களின் அதிகமாக ஆசீர்வதியும், பெருகச் செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அப்பா உடைய நாமத்தை நீர் ஆண்டவரே மகிமைப்படுத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம். அந்த கிராமங்கள் எல்லாம் தேவன் ரட்சிக்க போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டபடி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பின் தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான இந்த காலை வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெபித்த ஜெபத்தை எசப்பா நீங்கள் கேட்டுக்கிறீங்க. நீங்கள் பெரிய காரியங்களை செய்யும். உங்கள் தேசத்திலையும் எங்கள் ஊழியத்திலையும் ஒரு நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும், அற்புதங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நமக்கு சரி, நம்ம நேர கர்த்தருடைய வார்த்தையை கடந்து போயிடுவோம்.
இந்த கிறிஸ்துமஸ் நாளில் இதற்கான இயேசு எதுக்கு வந்தார் அப்படிங்கிறதான ஒரு சின்ன காரியத்தை நம்ம தியானித்து முடிக்க கர்த்தர் உதவி செய்வார். நம்ம எடுப்போம் வேதத்தை லூக்கா 19ஆம் அதிகாரம், லூக்கா 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிப்போம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 10வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 112வது பக்கம். எடுத்தவங்க வாசிங்க. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று இயேசு தம்முடைய வாயினாலே அவர் சொன்ன ஒரு வார்த்தையை தான் நாம் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இயேசு எதற்கு இந்த உலகத்துக்கு அவர் என்ன செஞ்சார்? அவர் வந்தார். அவருடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவர் வந்தார் அப்படின்னு சொல்லி நம் வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். பொதுவாக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நாம் கொண்டாடுகிற நாம் அவர் அற்புதமானவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், சமாதானத்தின் பிரபு அப்படிலாம் சொல்லி அவரை நம்ம மகிமைப்படுத்துகிறோம். அது மாத்திரமில்லை, அது பிறப்பை நம்ம கொண்டாடுகிறோம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் அப்படிலாம் சொல்லி நம்ம கொண்டாடுகிறோம். இருக்கட்டும். ஆனால் அவர் வந்ததற்கான நோக்கம் என்னன்னா, ஒரு இழந்து போனதை தேட, அவர் இழந்து போன மனிதனுடைய அந்த ரட்சிப்பை மீண்டு தேவன் நம்மளுக்கு கொடுக்கும்படியாக இயேசு இந்த உலகத்துக்கு என்ன செஞ்சார்? கடந்து வந்தார். அவர் தனது ஜீவனை இந்த உலகத்துக்கு கொடுக்கும்படியாக தன்னுடைய இரத்தத்தை இந்த பூமியிலே சிந்தும்படியாக தான் இயேசு அந்த உலகத்துக்கு என்ன செஞ்சார்? அவர் கலந்து வந்தார். அதுதான் அவருடைய பிரதான நோக்கம். ஒவ்வொரு மனிதனும் சாபத்திலிருந்து அவன் என்ன செய்யணும்? விடுவிக்கப்படணும், பாவத்திலிருந்து விடுவிக்கப்படணும், அவனுக்கு ஒரு புதிய வாழ்வை அவனுக்கு கொடுக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்துக்கு என்ன செஞ்சார்? அவர் என்ன செஞ்சார்? அவருடைய நோக்கம் என்ன? அதுக்கு தான் என்ன செஞ்சார்? அவர் கடந்து வந்தார் சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். இது இயேசுவே சொன்ன வார்த்தை. நான் எதுக்கு வந்தேன்? இழந்து போனதை தேடவும். எத்தனையோ ஆத்துமாக்களுக்கு நான் கொடுத்த ரட்சிப்பை இழந்து போயிட்டாங்க, அவங்களை நான் மீண்டும் என்னுடைய இரத்தத்தை சிந்தி அவர்களை மீட்கும்படியாக நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன்னு இயேசுவே தம்முடைய வாயினால் என்ன செஞ்சிருக்கிறார்? அவர் சொல்லியிருக்கிறதை நாம் என்ன செய்கிறோம்? நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த வார்த்தையை ஆண்டவர் சொன்னார். இது ஒரு சம்பவம் 19ஆம் அதிகாரம் அந்த முதல் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கிறோம். யாருன்னா, இது யாருக்கு ஒரு சம்பவம் சொல்லுகிறதுனா, சகையு குறித்து இங்கே வேதம் என்ன செய்கிறது? சொல்லுகிறது. சகையு குறித்து இங்கே வேதம் என்ன செய்கிறது? சொல்லுகிறது. சகையு இழந்து போனது என்ன? அவன் எதை அவன் பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசுவினிடம் வந்தார் அப்படிங்கிறதை நம்ம குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அவன் இழந்ததை கர்த்தருக்கு என்ன செஞ்சார்? கொடுத்தார். வேதமும் நம்மளுக்கு என்ன செய்கிறது? சொல்லுகிறது. சரி, இந்த மனிதனை குறித்து நம்ம தியானிப்போம் ஒரு சில காரியங்கள். முதலாவதாக அந்த 1ஆம் வசனமும் 19ஆம் அதிகாரம், அதே 19ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனமும் 2வது வசனமும் வாசிங்க. 1-2. அவர் எரியோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகையு என்னப்பட்ட ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இவன் எங்கே இருக்கிறான் இந்த மனுஷன்? இந்த சகையு எரியோ பட்டணத்தில் இந்த சகையு இருந்தான். வேதம் என்ன செய்கிறது? சொல்லுகிறது. எரியோ பட்டணத்தில் என்ன செஞ்சான்? இவன் இருந்தான். இந்த எரியோ பட்டணம் எப்படிப்பட்ட ஒரு பட்டணம்? ஆனால் அது ஒரு சபிக்கப்பட்ட ஒரு பட்டணம். இந்த பட்டணத்தை சபித்தது யாருன்னா யோசுவா அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் நம்ம ஒரு பகுதியிலே பார்க்கிறோம். வேதத்தில் அந்த பழைய ஏற்பாட்டை எடுங்களேன். யோசுவா அந்த 6ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். யோசுவா 6ஆம் அதிகாரம், யோசுவா 6ஆம் அதிகாரம், யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் அந்த 26வது வசனத்தை வாசிங்க. யோசுவா 6ஆம் அதிகாரம் 26வது வசனம். அக்காலத்திலே யோசுவா இந்த எரியோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டு இருக்க கடவன். அந்த கீழே வாசிக்கும்போது அந்த அவன் என்ன செய்கிறான்? சாபம் என்ன செஞ்சான்? இதை கட்டுகிற மனுஷன் குடும்பம் பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சான்? அவன் சாபத்தை என்ன செஞ்சான்?
கூறினான்னு சொல்லி வேதம் என்ன செய்கிறது நமக்கு சொல்லுகிறது. ஆனால் இந்த பட்டணத்தை கட்டும்படியாக ஒரு மனிதன் எழும்பினான். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் இங்கே சொல்லுகிறது, ஒரு மனிதன் எழும்பினான், இவன் சபித்த சாபம், யோசுவா இட்ட சாபம் அப்படியே அங்கே நிறைவேறினதையும் நம்ம வேதம் என்ன செய்கிறது சொல்லுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சபிக்கப்பட்ட இடத்துல இந்த சகை என்ன செய்கிறான், வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். ஏன்னா நம்ம இஸ்ரவேலர்கள் யூதர்கள் இந்த எரியோ பட்டணத்தில் உள்ள ஜனங்களை அவங்கள மிகவும் அருவருப்பார்கள். ஏன்னா அவங்க ஒரு பாவியான ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லி மிகவும் என்ன செய்வாங்க, அவங்கள வெறுத்து தள்ளுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த சகை இருக்கிறான். அப்போ இந்த சகைவுக்கு இந்த சாபத்திலிருந்து நல்ல ஒரு ஆசீர்வாதம் அவனுக்கு வேணும். அந்த பாவமான இடத்துல இருந்து, பாவமான வாழ்க்கையிலிருந்து நல்ல ஒரு ரட்சிப்பு வேணும்ங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு என்ன செஞ்சது, இந்த சகைவுக்கு இருந்தது. அதனால தான் அவன் இயேசுவை தேடி என்ன செஞ்சான், அவன் வந்தான். ஏன்னா அவன் நல்ல ஒரு பணக்காரன், நல்ல ஒரு வேலை, நல்ல ஒரு பதவி அவனுக்கு இருக்குது. ஆனால் அவனுக்கு ஒரு பேர், என்ன பேர் இருக்குன்னா, இவன் ஒரு பாவமான ஒரு மனிதன், ஒரு பாவி, இவன் ஒரு சபிக்கப்பட்டவன், இவன் கூட பேசக்கூட என்ன செய்யக்கூடாது கூடான்னு சொல்லி இருந்தாங்க. அப்படிப்பட்ட இடத்துல இருந்த இந்த சகைவை இயேசு என்ன செஞ்சார், அவனை தேடி இவன் இயேசுவை தேடி போகிறான். இயேசு அவனுக்கு நல்ல ஒரு ரட்சிப்பை என்ன செஞ்சார், அவனுக்கு கொடுத்தார். அப்போது அவன் சபிக்கப்பட்ட இடத்திலிருந்து இந்த சகையோ, அப்போ எரிகோ இப்படிப்பட்ட பட்டணங்கிறது நம்மளுக்கு தெரியுது இல்லையா. ஆண்டவர் அநேக காரியத்துக்கு எரிகோ ஒப்பிடுகிறார், எரியோவை அநேக காரியத்துக்கு ஒப்பிடுகிறார். அதே மாதிரி இயேசு இருந்த காலத்தில் எரியோவில் உள்ள ஜனங்களுக்கு தான் அதிகமான அற்புதங்களையும் என்ன செய்கிறார், அவர் செய்கிறார். ஒரு குருடன் பார்த்துருக்கீங்களா, குருடன் போகும்போது என்ன செய்வான், ஆண்டவர் தொட்டு ஒன்று சுகப்படுத்துவார். எரிகோவுக்கு வரையிலே என்ன செய்வான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஏன்னா அப்படிப்பட்ட ஆட்கள் தான் இந்த இடத்துல இருந்திருக்கிறாங்க. நிறைய நம்ம யாதீஸ்வர்கள் வேதத்தில் பார்த்தோம். ஆனால் சபிக்கப்பட்டவர்கள் தான், அப்படிப்பட்டான அந்த யாதியோடு இருந்தவர்கள் தான் ஆண்டவர் இயேசு அவர்களை தொட்டு என்ன செஞ்சார், சுகப்படுத்தார். அதை தான் இயேசு என்ன செய்கிறார், இழந்து போனதை அப்படிப்பட்ட ஜனங்களை தான் இயேசு என்ன செஞ்சார், அவர் இந்த உலகத்துக்கு தேடி வந்தார். நாமும் என்ன செஞ்ச ஒரு பாவியான ஒரு மனிதன் தான், நாமளும் சபிக்கப்பட்ட ஒரு மனிதர்கள் தான். ஆனால் ஆண்டவராக இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததுனால நாமளும் அவரை உயர்த்தும்படியாக, நம்மை அவரை ஆராதிக்கும்படியாக நம்மளுக்கு ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நம்மளுக்கு என்ன செஞ்சுக்கிறார், கொடுத்துருக்க. இல்லைன்னா இஸ்ரவேலருக்கு தான் என்ன செஞ்சாங்க, யூதர்கள் தான் அவரை கொண்டாடி இருக்கணும். ஆனால் எல்லா ஜனத்துக்கும் மீட்பு உண்டாகும்படியாக இயேசு இந்த உலகத்துக்கு நம்மையும் மன்னிப்பதற்காக தன்னுடைய இரத்தத்தை இந்த பூமியில் அவர் என்ன செஞ்சார், அவர் சிந்தனை எல்லா மனிதனையும் நேசிக்கிறார். அப்போ சகையு சபிக்கப்பட்ட இடத்துல இருந்த மனிதனை ஆண்டவர் என்ன செஞ்சார், அவனை அப்படிப்பட்ட இடத்திலிருந்து அவனை ஒரு 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 விடுதலை அவனுக்கு என்ன செஞ்சார், கொடுத்தார். பாவத்தில் இருந்து அவனுக்கு ஒரு நல்ல ஒரு விடுதலை தேவன் இயேசு அவனுக்கு என்ன செஞ்சார், கொடுத்ததே நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த சகை எப்படிப்பட்ட இடத்துல இருந்தால், சபிக்கப்பட்ட இடத்துல. அப்போ நம்ம அது வேதத்தை நம்ம நல்லா பார்க்கணும். எரியோ சபிக்கப்பட்ட இடம், அநேக யாதீசர்கள் இருக்கிற இடம், பாவியான மனிதர்கள் இருக்கிற இடம். அவங்களுக்கு ஒரு பேர்னு ஒன்று வச்சுருவாங்க, இவன் ஒரு பாவியான ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த இடத்துல இருந்து சொல்லுவாங்கல்ல, இவன் எந்த ஸ்கூல் படித்தான், இந்த கவர்மெண்ட் ஸ்கூல், அப்போ இப்படி சேட்டை பண்ணுவான் அப்படின்னு ஒரு பேர் இருக்கும் இல்லையா. கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து 10th முடித்து 11th வரும்போது கேட்பாங்க, நீ எந்த ஸ்கூலில் படித்த, கவர்மெண்ட் ஸ்கூல், அப்போ சேட்டை செய்வான் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது இல்லையா. நான் படிக்கும்போது அப்போ சகையை பொறுத்து எப்படி என்ன இருக்குது, இஸ்ரவேலர்களுக்கும் யூதர்களுக்கும், இவன் ஒரு எரிகோ உள்ள மனுஷன், சபிக்கப்பட்ட ஒரு மனுஷன். ஏன்னா யோசுவா சபித்தான், அந்த ஜனங்களை என்ன செஞ்சான், சபித்தான். அப்போ அந்த சாபத்தை கூறுனான். அதனால தான் அநேகர் யாதியர்கள் ஒன்று செஞ்சாங்க, எரிகோ பட்டணத்தில் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க, குஷ்டரோகிகள் இருந்தாங்க. கர்த்தர் அவங்களெல்லாம் தொட்டு சுகப்படுத்தினார். கர்த்தர் அப்படிப்பட்ட ஜனத்தை தான் இந்த உலகத்துக்கு என்ன செஞ்சார், அவங்கள தான் தேடி வந்தார். பவியான மனுஷனை தேடும்படியாக ஆண்டவர் வந்தார். இழந்து போனாங்க, நான் கொடுத்த ஆசீர்வாதத்தை இழந்து போனாங்க, அதை நான் கொடுக்கும்படியாக ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கு என்ன செஞ்சார், வந்தார். அதுதான் அவருடைய நோக்கம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இயேசு இந்த உலகத்துக்கு என்ன செஞ்சார், வந்தார். நம்ம அவரை கொண்டாடுகிறோம். அவர் அதிசயமானவர், அற்புதமானவர், சமாதானத்தின் பிரபு அப்படிலாம் கொண்டாடுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை. ஆனால் அவர் வந்த முக்கியமான நோக்கம் என்ன, நம்மளுக்கு ரட்சிப்பை, ஒரு மறுவாழ்வை, ஒரு புதிய வாழ்க்கையை, ஒரு நல்ல மற்றவர்கள் நம்ம எப்படி நினைக்காங்க இல்லையோ, நல்ல ஒரு ரட்சிப்பை கற்றுக் கொடுத்து நம்மளை ஒரு நீதிமானாய் மாற்றுவதற்காக தான் இயேசு இந்த உலகத்துக்கு என்ன செஞ்சார், வந்தார். அப்போ சகையு வாழ்க்கையில் சபிக்கப்பட்ட இடத்துல இருந்த சகையுவை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவர் என்ன செஞ்சார், அவனுக்கும் என்ன செஞ்சார், ஆண்டவர் வந்தார். அப்போ சகையு இப்படிப்பட்ட ஒரு இடத்துல அவன் என்ன செஞ்சான், இருந்தான். கத்துறது அவன் சாபத்தை எல்லாம் மாற்றினார் அப்படின்னு சொல்லி வேதம் நம்மளுக்கு சொல்லுகிறது. கடைசியில் இரண்டாவது அந்த சகையு செஞ்ச காரியம் என்ன, அவன் வாழ்க்கையில் அவன் என்ன நடந்தது, அந்த 3ஆம் வசனத்தை வாசிங்க. 19ஆம் அதிகாரம் 3வது வசனம்.
இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். போதும். இயேசு எப்படிப்பட்டவரோ அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ சகையு நினைக்கிறான், அவன் யாரு? அவன் பொதுவாக அவனுக்கு ஒரு முத்திரை குத்தி வச்சிருக்காங்க, சபிக்கப்பட்டவன், ஒரு பாவியான மனிதன். எல்லா ஜனங்களும், யூதர்களும் இஸ்ரவேலர்களும் அவனை ஒரு பேர் வச்சுட்டாங்க. ஆனால் அந்த யூதர்கள் மத்தியிலிருந்து வருகிற இயேசு தான் அவன். இயேசு கேள்விப்படுகிறான், இயேசு அநேக அற்புதங்களை செய்கிறார், அவர் அநேகர் ஜனங்களை நேசிக்கிறாருங்கிற அந்த செய்தியெல்லாம் கேள்விப்பட்டு தான் அவனுக்கு ஒரு ஆசை, இயேசு எப்படிப்பட்டவரோ, இயேசு இப்படிப்பட்டவர், மற்றவனை போல இருப்பாரா? மற்றவங்க நான் இவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும், நான் பெரிய பணக்காரனாக இருந்தாலும் மற்றவர்கள் என்ன செய்கிறாங்க? ஒதுக்கி தள்ளுறாங்க. இவன் ஒரு பாவியான மனுஷன், இவன் ஒரு சபிக்கப்பட்டவன், இவன் கூட பேசினா நம்மளுக்கு நல்ல நன்மை நடக்காது அப்படின்னு ஒதுக்குறாங்களா? ஒதுக்குற ஜனங்கள் மத்தியில் இவர் எப்படி இருக்கிறாரு? இயேசு இப்படிப்பட்டவர், இயேசும் அப்படிப்பட்ட மனுஷர் தானா, இல்லைன்னு நம்மளை நேசிக்கிறாரா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இயேசு எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி அவரை பார்க்க என்ன செஞ்சான்? வகை தேடினான். ஆனால் இயேசு உண்மையிலே அவனை மிகவும் என்ன செஞ்சார்? நேசித்தார். அவனை நேசித்தார், அவன் மேல் அன்பு கூர்ந்தார். அதனால தான் என்ன செஞ்சார்? அந்த 2ஆம் வசனத்தில் நம்ம அந்த 5ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அவன் என்ன செஞ்சார்? சகீவே இருக்கிற இடத்துல நின்று ஆண்டவர் அவனை நோக்கி பார்த்தார். மரத்தை நோக்கி பார்த்து, சகீவே நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். அப்போ ஒரு சபிக்கப்பட்ட இடத்துல, சபிக்கப்பட்டனுடைய வீட்டில் இயேசு என்ன செய்கிறார்? வருகிறார்னா அப்போ இயேசு அவனை எவ்வளவு நேசித்திருக்கிறான்னு அர்த்தம் இல்லையா? அநேக ஜனங்கள் அவனை வெறுத்து ஒதுக்குனாங்க, ஆனால் இயேசு அவனை என்ன செஞ்சார்? நேசித்தார். அநேக ஜனங்கள் வீட்டுக்கு போனால் சாபம் வந்துடும் நினச்சாங்க, ஆனால் இயேசு அவனுடைய வீட்டுக்கு என்ன செஞ்சார்? கடந்து போனார். அப்போ அவன் நினைக்கிறான், இயேசு எப்படிப்பட்டவர்? எல்லாரும் என்னை வெறுத்து ஒதுக்குறாங்க, யூத ஜனங்கள்லாம், ஆனால் இயேசும் ஒரு யூதன் தான், ஆனால் இயேசு என்னை நேசிக்கிறாரு, அநேக ஜனங்களுக்கு அற்புதம் செய்கிறாரு, அநேகரை நேசிக்கிற வேதம் நம்ம நிறைய கேள்விப்படுறோமே, அப்போ அது உண்மையா? இயேசு அப்படிப்பட்டவர் தானா அப்படின்னு பார்ப்பதற்காக அவன் வகை தேடி என்ன செஞ்சான்? அவன் வந்தான். ஆனால் அவனுடைய இருதயத்தின்படி இயேசு அவனை பார்த்து அவனை நேசித்து அவனுடைய வீட்டுக்கு என்ன செஞ்சார்? கடந்து வந்தார். அதான் அநேகர் வெறுத்தாங்க. அந்த கீழே வசனம் சொல்லுகிறது 7ஆம் வசனத்தில், பாவியான மனுஷன் எடுத்து தங்கும்படி அவர் என்ன செய்கிறாரு? போகிறாரு அப்படின்னு அநேகர் என்ன செஞ்சாங்க? இயேசுவை என்ன செஞ்சாங்க? ஆமாம், திட்டுனாங்க. அப்போ சகைவை ஆண்டவர் என்ன செஞ்சார்? நேசித்தார். சகைவை அதிகமே அன்பு கூர்ந்தார். அதே போல தான் நம்ம வாழ்க்கையில் கூட கற்று நம்ம நிறைய வெறுத்து ஒதுக்கலாம். இவன் ஒரு சபிக்கப்பட்ட ஒரு மனுஷன், இவன் கிட்ட பேசின ஒரு ஆசீர்வாதமும் என்ன செய்யாது? வராது அப்படின்னு என்ன செய்யலாம்? அநேக காரியங்கள், இவன் ஒரு ராசி இல்லாத ஒரு மனிதன், ராசி இல்லாத ஒரு பிள்ளை அப்படின்னு நம்மளை சொல்லலாம். ஆனால் யார் நம்மளை வெறுத்து ஒதுக்கினாலும், நம்ம கூட இருக்கிறவங்களாலும் சரி, கிறிஸ்தவர்களே இருந்தாலும் சரி, ஆனால் இயேசு நம்மளை என்ன செய்கிறார்? அவர் நேசிக்கிறார். அவன் என்ன செய்கிறார்? நம்ம எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் இயேசு நம்மளை என்ன செய்கிறார்? நேசிக்கிறார். சகையவே ஆண்டவர் நேசித்து அவனை என்ன செஞ்சார்? சாபத்திலிருந்து ஒரு விடுதலை, பாவத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து ஒரு நீதிமானாய் ஒரு மனிதனாய் மாற்றினது போல ஆண்டவர் நம்மையும் என்ன செய்கிறார்? அதிகமாய் நேசிக்கிறார். நமக்காகவும் இந்த உலகத்துக்கு என்ன செஞ்சார்? வந்தார். நமக்காகவும் இந்த இரத்தத்தை சிந்தினார். அப்போ மற்றவர்கள் பேசுகிறதை நாம் கேட்பதை விட இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு எனக்கு எப்படிப்பட்டவர், இயேசு என்னை நேசிக்கிறார் வேதம் சொல்லுகிறது. எனக்காக இரத்தம் சிந்தினார் வேதம் சொல்லுகிறது. என் சாபத்தை மாற்றினார் வேதம் சொல்லுகிறது. என் பாவத்தை மன்னிக்கிறான் வேதம் சொல்லுகிறது. அப்போ நாம் இயேசுவை என்ன செய்யணும்? நோக்கி பார்க்கணும். சகையை நோக்கி பார்த்தான். இயேசு எப்படிப்பட்டவர்? என்னை நேசிக்கிறாரா? மற்ற யூதர்களை என்னை வெறுத்து ஒதுக்குறாங்க, நான் பெரிய பதவியில் இருந்தாலும், நான் பழைய பணக்காரனாக இருந்தாலும், மற்றவர்கள் எனக்கு ஒரு பேர் வைத்திருக்காங்க, பாவியானவன், இவன் ஒரு சபிக்கப்பட்டவன். ஆனால் இயேசு என்னை எப்படி நினைக்கிறாரு? அதுதான் அவன் பார்த்தான். ஆனால் இயேசு அவனை நேசித்தார். அதே போல தான் மற்றவர்கள் எப்படி நம்மளை பார்க்குறாங்கங்கிற காரியம் அல்ல, இயேசு என்னை எப்படி பார்க்கிறார், இயேசு என்னை நேசிக்கிறாருங்கிறத நாம் என்ன செய்யணும்? அவரை நோக்கி பார்க்கணும். அப்போ அவரை நோக்கி பார்க்கும்போது சகையை நோக்கி பார்த்தான். அவருக்கு முன்னாக ஓடி மரத்தில் ஏறினான். ஆனால் கரெக்டாக ஆண்டவரை வேதம் சொல்கிறது இல்லையா? இயேசு அந்த 5ஆம் வசனத்தில் இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்தாருன்னு வேதம் சொல்லுங்க. அப்போ பாருங்க, இயேசு எத்தனையோ ஜனங்கள் வந்தாலும், அவருடைய ஜனங்களும் வந்தாலும், அவருடைய இருதயம் என்ன செய்கிறது? அநேகரை ஆராய்ந்து பார்க்கறது, அவர் சகலத்தையும் ஆராய்ந்து பார்க்கிறார். அப்போ இயேசு அந்த கரெக்டாக அந்த இடத்துல வந்து மேலே என்ன செய்கிறார்? அண்ணார்ந்து பார்த்தாருன்னு வேதம் சொல்லுகிறார். அப்போ தலையை தூக்கி தான் பார்க்குறாரு. அப்போ சகைவை என்ன செஞ்சார்? பார்த்தார். அவனுடைய இருதயம் எப்படி இருக்குது? பாவம், ரொம்ப கஷ்டமாக இருக்கிறான், சபிக்கப்பட்டவனாக இருக்கிறான், அநேகரால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட ஒரு மனிதனாக அந்த சகை இருக்கிறான். அவனுக்கு என்ன செய்யணும்? நான்
அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்யணும், அவனுக்கு நல்ல ஒரு மறுவாழ்வு, புதிய வாழ்வு அவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அநேக ஜனங்களுக்கு முன்பாக இயேசு என்ன செஞ்சார்? சகேயுவை அழைத்து அவன் வீட்டுக்கு வரணும்னு சொன்னார். அதே மாதிரி தான் அநேகர் மத்தியில் நம்ம வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு இருந்தாலும் இயேசு நம்மளை நோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அதற்கு முன்பாக நாம் என்ன செய்யணும்? என் இயேசு எப்படிப்பட்டவர், நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், நான் வேதத்தை படிக்கிற தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம், நான் ஆலயத்துக்கு கடந்து வருகிற அந்த தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம் என்பதை நாம் அறிந்து அவர் என்னை நேசிக்கிறார் என்பதை நம்ம உணர்ந்து, ஆண்டவரே நீர் என்னை நேசிக்கிறீர், நீர் என்னை நேசிக்கிறீர், யார் என்னை வெறுத்து ஒதுக்கினாலும் நீர் வெறுக்க மாட்டேன் வேதம் சொல்லுகிறது. எத்தனையோ மனிதர்களை நீ நேசித்து அற்புதம் செஞ்சுருக்கிறீங்க, அவன் வாழ்க்கையை மாற்றிருக்கிறீங்க. அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையும் ஏசப்பா நீர் மாற்றுங்க அப்படிங்கும்போது நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது ஏசப்பா நிச்சயமாய் என்ன செய்வார்? நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுப்பார். அதற்காக தான் இந்த உலகத்துக்கு வந்தார். அதான் இழந்து போனதை, நம்ம எதெல்லாம் இழந்து போனோமோ, நம்ம எதெல்லாம் ரட்சிப்பு, சமாதானம், நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு பேர், ஆசீர்வாதம், இதெல்லாம் இழந்து போனதெல்லாம் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்க முடியாதான் இந்த உலகத்துக்கு என்ன செஞ்சார்? அவர் கடந்து வந்தார். அப்போ சகையுவை ஆண்டவர் என்ன செஞ்சார்? நேசித்தார். இயேசு அவனை அதிகமாய் நேசித்தார், அவனுடைய வீட்டுக்கு கடந்து வந்தார். அதே மாதிரி இயேசு நம்மளை என்ன செய்கிறார்? அவர் நேசிக்கிறார். சரி, அவன் அதை தான் அவன் நோக்கி பார்த்தான். சரி, ஒரே ஒரு காரியம் மாத்திரம் பார்த்து நம்ம முடிப்போம். அந்த 19ஆம் அதிகாரத்தில் அந்த 9வது வசனத்தை வாசிப்போம். 9வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. சகையு எந்த இடத்துல இருந்தான்? அவன் சம்பந்தமே கிடையாது இல்லையா? அவன் ஆபிரகாமுடைய வம்சாவளியே கிடையாது. இஸ்ரவேலர்கள் தான் ஆபிரகாமின் வம்சாவளி, இயேசுவும் ஆபிரகாமின் வம்சாவளி. ஆனால் சகையுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அவன் ஒரு எரிகோ பட்டணம், அந்நிய ஒரு மனிதன். ஆனால் இயேசு அவனை நேசித்ததுனால, அவன் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றினதுனால அவனும் மனம் திரும்புகிறான். இயேசு என்னை நேசிக்கிறாங்க உடனே அதுதான் பார்த்தான். எல்லாம் எத்தனையோ அல்லது அவன் என்னைக்கோ மனம் திரும்பியிருப்பான் சகையோ. எல்லாரும் வெறுத்து ஒதுக்குனாங்க, கிறிஸ்தவர்கள் தான் வெறுத்து ஒதுக்குனாங்க. ஆனால் இயேசு படித்த தெய்வம் அவனை என்ன செஞ்சது? நேசித்த அந்த ஒரு காரணம். இயேசு சொல்லலை, நீ ஒரு பாவியான மனிதன், நான் உன்னை நீதிமானை மாற்றுகிறேன், உன் சாபத்தை நீக்குகிறேன், நீ பாவம் செய்திருக்கிறாய், இது எல்லாம் நீ என்ன செய், அதெல்லாம் திரும்ப கொடு, அப்போ தான் உனக்கு ரட்சிப்பை நான் சொல்லலை. இயேசு அவனை நேசிக்கிற அந்த இயேசு என்னை நேசிக்கிறாங்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே இருந்ததுனால அவன் வாழ்க்கை என்ன செய்யுது? அப்போ அவன் எந்த அளவுக்கு அவன் ஒரு மன கஷ்டத்தில் இருந்திருப்பான் இல்லையா? என்னை யாராவது என்னை நல்லவன் சொல்ல மாட்டாங்களா, என்னை நீதிமான்னு சொல்ல மாட்டாங்களா, ஒரு எண்ணம் அவனுக்கு இல்லை இருந்ததுனால தான் இயேசு அவனை அதிகமாக நேசித்தான். யாருமே நேசிக்க யாரும் இல்லை, அவனை நேசிக்க இயேசு இருக்கிறாருங்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே வந்த உடனே அவன் என்ன செய்கிறான்? அதை தான் இயேசு நேசித்து வீட்டுக்கு போகிறார். அந்த 8ஆம் வசனத்தில் அந்த சகையை சொல்லுகிறான், கர்த்தர் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைக்கு நான் கொடுக்கிறேன், நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன். இந்த வார்த்தையை நம்ம பார்க்கும்போது அவன் யோசிக்கிறான், நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாக வாங்கினது உண்டு ஆனால் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது இல்லையா? வாங்கியிருக்கலாம், வாங்காமலும் இருந்திருக்கலாம். ஆனால் நான் வாங்கி இருந்தேன்னா நான் நாளத்தனை என்ன செஞ்சிடறேன், திரும்பி அவனுக்கு சந்தோஷம். என்னை நேசிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறாரு, இந்த யூத ஜனத்தில் இயேசு என்னை நேசிக்கிறாருங்கிற ஒரு சந்தோஷம். நான் சபிக்கப்பட்ட இடத்துல இருக்கிற என்னை இயேசு பார்க்க வந்தார், என் வீட்டுக்கு வந்தாருங்கிற சந்தோஷம் அவனை ஒரு புதிய மனிதனாக என்ன செஞ்சது? மாற்றிட்டு. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் மனம் திரும்பின உடனே இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் என்னுடைய பிள்ளைங்கிறத ஒரு உரிமையை ஆண்டவர் சகைவுக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறதே பார்க்கிறோம் இல்லையா? நம்ம பவுல் சொல்லுகிறார் இல்லையா, அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான புத்திர சுவிகாரத்தை, அந்த பாக்கியத்தை கர்த்தர் நம்மளுக்கு என்ன செஞ்சுக்கிறார்? நம்மளுக்கு கொடுத்துருக்க. நாமளும் அந்நியனான ஒரு மனுஷன் தான், ஆனால் இயேசுவை அப்பான்னு பல தடவை பாடுகிறோம், அவர் ஜெபம் பண்ணும்போது எசப்பான்னு சொல்லுகிறோம் இல்லையா? அந்த உரிமையை இயேசு நம்மளுக்கு என்ன செஞ்சுக்கிறார்? கொடுத்துக்கிறார். சகைவுக்கு கொடுத்தார், அந்த அந்தஸ்தை கர்த்தர் கொடுத்தார் இல்லையா? என்னதான் இருந்தாலும், இப்போ ஒரு நண்பனாக இருந்தாலும், நண்பனுடைய பையனாக இருக்கட்டும், எவ்வளோ சில உறவினர் கூட பையனாக இருக்கட்டும், கூட பிறந்தவனுடைய பையனாக இருக்கட்டும், அவனை பிள்ளைங்கிற ஸ்தானத்தை கொடுக்கறது மிகவும் கடினமான ஒரு காரியம். ஆனால் இயேசு என்ன செஞ்சிருக்கிறார்? நீ என்னுடைய பிள்ளைங்கிற ஸ்தானத்தை என்ன செஞ்சிருக்கிறார்? கொடுத்துக்கிறார். அதை தான் ஆண்டவர் கீழே சொல்கிறார், இவனும் சகையு ஆபிரகாமுக்கு குமாரன். ஆபிரகாமுக்கு குமாரன்னா அவன் என்னுடைய மகன்.
அப்படிங்கிறத ஆண்டவர் என்ன செய்கிறார், அவனுக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுக்கிறார். நான் அவனுக்கு தகப்பனுங்கிற ஸ்தானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார், இந்த சகேவுக்கு கொடுக்கிறார் இல்லையா. சகேவு குறித்து நம்ம அநேகம் தியானிக்கிறோம். சகேவு இயேசுவை பார்க்க ஆசையாக இருந்தான், வந்தான், உண்மைதான். ஆனால் ஆண்டவர் அவன் வாழ்க்கையை எவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்கிறார் இல்லையா. அவன் வாழ்க்கையில் அவன் பெரிய காரியத்தை அவன் செஞ்சிருக்கிறார், ஆண்டவர் அவன் செய்திருக்கிறார். காரணம் என்ன, சபிக்கப்பட்ட இடத்துலேருந்து அவன் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுத்தார். பாவியான மனிதன் சொல்கிற இடத்துல அவன் ஒரு நீதிமான் ஆண்டவர் ஒரு வாழ்க்கையை கொடுத்தார். அது மாத்திரமில்லை, அவன் என்னுடைய பிள்ளைங்கிற ஒரு ஸ்தானத்தை ஆண்டவராக இயேசு கொடுத்தார். அதான் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே நான் என்ன செஞ்சுக்கிறேன், வந்திருக்கிறேன். அப்போ சில நேரத்தில் நம்ம நினச்சிக்கலாம், நீங்கள் நம்ம எதெல்லாம் இழந்திருக்கிறோம், அநேக காரியங்கள் இழந்திருப்போம் இல்லையா. அநேகர் நம்மளை தூசித்திருப்பாங்க, இதனால் மன உளைச்சல், வேதனை, துக்கம், நம்ம சந்தோஷத்தெல்லாம் இழந்திருப்போம், நம்முடைய மகிழ்ச்சியெல்லாம் இழந்திருப்போம். என்னை யாரும் நேசிக்கலை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால நம்ம எல்லாவற்றையும் நம்ம வாழ்க்கையில் இழந்திருப்போம். ஆனால் அங்கே சொல்கிறார் இல்லையா, அந்த சகையுவுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாரு, ரட்சிப்பை கொடுத்தார், ஆசீர்வாதம் கொடுத்தார். அப்புறம் அவனுக்கு என்ன கொடுத்தார் தெரியுமா, சந்தோஷத்தை தேவன் என்ன செஞ்சார், அவனுக்கு கொடுத்தாராம். அவன் சந்தோஷப்பட்டு அப்படின்னு வேதம் என்ன செய்கிறது அங்கே சொல்கிறது. அந்த 6ஆம் வசனத்தில் அவன் சீக்கிரமாக இறங்கி என்ன செஞ்சான், சந்தோஷத்தோடு இயேசுவை என்ன செஞ்சான், இயேசுவை நேசிக்கிறார். அப்போ இதுக்கு தான் இயேசு வந்தார். நம்ம நினைக்கலாம், என்னுடைய அழுகை வைத்து, என்னுடைய படிப்பு வைத்து என்னை யாரெல்லாம் கிண்டல் பண்ணுறாங்களோ, ஆனால் அவங்க மத்தியில் இயேசு நம்மளை என்ன செய்கிறார், நேசிக்கிறார். இயேசு நம்மளை நேசிக்கிறது மாத்திரமில்லை, நம்மளை எப்படி அவர் வைக்கிறார், அவருடைய சொந்த பிள்ளையை போல வைக்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு குறைவும் என்ன செய்ய மாட்டார், அவர் வைக்க மாட்டார். சில நேரம் தண்டிப்பார் இல்லையா. ஆண்டவரே சொல்கிறார், தகப்பன் செச்சியாத பிள்ளை உண்டோ, நான் உன்னை செச்சிக்கிறேன், ஏன்னா நீ என்னுடைய பிள்ளை. சில நேரத்தில் சில கஷ்டங்களை ஆண்டவர் தருவார், ஆனால் ஆண்டவர் கைவிட மாட்டார். ஆண்டவர் நம்ம மேல் நேசிக்கிறதுனால அவர் எப்படி வைப்பார், அவர் பிள்ளைகளை நல்ல இடத்துல தான் என்ன செய்வார், அவர் வைப்பார். அப்போ இயேசு எதற்காக அந்த உலகத்துக்கு வந்தார், நம்ம கொண்டாடுவதற்கு நாங்கள் நம்ம நல்லா இருக்கணும், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும், சாபத்தை ஆண்டவர் மாற்றணும், அவன் ஆசீர்வதிக்கப்படணுங்கிறதுக்காக தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். நம்ம எதெல்லாம் இழந்து போனோமோ அதெல்லாம் மீண்டும் கொடுப்பதற்காக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். நம்ம என்ன செய்கிறோம், தொலைந்து போன ஒரு ஆடாக இருக்கிறோம், ஆனால் இயேசு நம்மளை மீட்கும்படியாக இந்த உலகத்துக்கு என்ன செஞ்சார், அவர் வந்தார். அப்போ கிறிஸ்மஸ் அப்படின்னா இயேசுவை பிறப்பை நம்ம கொண்டாடுகிற நாம எதுக்கு வந்தோம், சகையு வாழ்க்கையை பார்த்து நம்ம பார்க்கிறோம். சகையை போல தான் நாம இருக்கிறோம், புறஜாதி ஜனங்கள். இயேசு நம்மளை நேசிக்கிறார். இயேசுவின் இரத்தத்தினால நம்மளை என்ன செய்கிறார், கழுவி நம்மளை நீதிமானா என்ன செய்கிறார், அவர் மாற்றுகிறார். அப்போ சகையை போல நம்மளும் என்ன செய்வோம், சகையவே ஆசீர்வதித்த தெய்வம் நம்மளையும் என்ன செய்வார், அவர் நிச்சயமாக என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். யூதர்கள் நினச்சிட்டு இருக்காங்க நமக்கு தான் எல்லாமே, இல்லை. இயேசு இந்த உலகத்திற்கு ஒவ்வொரு ஜனத்துக்கும் அவர் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கறது மாத்திரமில்லை, அவனுடைய சாபத்தை மாற்றுகிறார், அவனை அதிகமாக என்ன செய்கிறார், நேசிக்கிறார். அவனை பாவமான வாழ்க்கையிலிருந்து ஒரு நீதிமான வாழ்க்கைங்கிற ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார். ஒரு மறு வாழ்வை என்ன செய்கிறார், கொடுக்கிறார். ஒரு காரியம் நம்ம இப்போ ஒரு மனிதன் தவறு செய்து கொண்டு இருக்கிறான், அவன் தண்டனை பெறுகிறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த நீதிபதி அவனுக்கு சரி உனக்கு நான் ஒரு சான்ஸ் தரேன், உனக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்குறேன். சில நேரத்தில் அநேகர் என்ன செய்வாங்க, இந்த தண்டனையெல்லாம் பெற்று வெளிவரும்போது என்ன செய்வாங்க, இனி நீ என்ன செய்யாத, பாவம் செய்யாத, சரியா, இனிமேல் தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு நீதிபதி அவனை கடிந்து நீ செஞ்சது பாவம், நீ உணர்வடைறியா அப்படின்னு சொன்னா, ஐயா நான் அந்த பாவம் செஞ்சுருக்கேன், என்னை மன்னிங்கன்னு சொல்லி அவன் நீதிபதி மன்னிச்சு, சரி உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்குறேன், சரியா, இனிமேல் என்ன செய்யக்கூடாது, தவறு பண்ணக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது, சரியா போ அப்படின்னு சொல்லி மன்னிச்சு விட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். நீதிபதி தண்டனை கொடுக்காம அவனை மன்னித்து விட்டாருன்னா உண்மையிலே அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் இல்லையா. அவன் என்ன சொல்லுவான், நீர் எனக்கு கடவுள், எனக்கு ஒரு மறுவாழ்வு என்ன செஞ்சுருக்கீங்க, எனக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லுவான். அப்போ இயேசு நம்மளை மிகவும் அதிகமாக நேசிக்கிறதுனால தான் நாம் பெற வேண்டிய தண்டனையை நாம் செஞ்ச பாவத்துக்கு நாம் அனுபவிக்க வேண்டிய தண்டனையை அவர் என்ன செஞ்சார், அவர் பிள்ளையாய் நம்மளை வைத்திருக்கிறதுனால அவர் ஏற்றுக்கொண்டார். அப்போ இயேசு நம்மளை எவ்வளவு அதிகமாக நேசிக்கிறார் இல்லையா. அப்போ நாம் அவரை எப்படி பார்க்கணும், எப்படி பார்க்கணும், அவரை ஆண்டவரே நான் என்ன செய்கிறேன், உண்மை
அதிகமாக நேசிப்பான்ப்பா. இனி நான் என்ன பாவம் செய்ய மாட்டேன், உமக்காக நான் வாழுவேன் அப்படிங்கிற ஒரு இறுதியை நம்மளுக்கு என்ன செய்யணும், இருக்கணும் இல்லையா? நம்ம ஆண்டவர் எவ்வளவு அழகாக அருமையாக நம்ம வாழ்வதற்கு, இந்த உலகத்தில் இருப்பதற்கு, நம்ம நிம்மதியாக சமாதானமாக இருப்பதற்கு இயேசு நம்மளை என்ன செஞ்சிருக்கிறார், வைத்திருக்கிறார். அப்போ நம்ம அவருக்கு என்ன இப்படி இருக்கணும், நன்றி உள்ள மனிதனாக நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். சகையு இருந்தான் இல்லையா? சகையு என்ன செஞ்சான், இயேசு நேசிக்க தெரிஞ்ச உடனே எல்லாத்தையும் என்ன செஞ்சான், அவன் இலக்க ஆஸ்தியே கொடுக்க அவன் என்ன செஞ்சான், தயாராக இருந்தான். அப்போ எந்த அளவுக்கு அவன் இயேசுவை நேசித்திருப்பான் இல்லையா? அப்போ சகையை போல நாம் இயேசுவை என்ன செய்யணும், நாம் நேசிக்கணும். இயேசு நம்மளை ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் முழங்கள் படிட்டு நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, சகையோ எரியோங்கிற ஒரு சபிக்கப்பட்ட இடத்துல இருந்தான். அந்த மனிதனையும் நீர் நேசித்தீரப்பா. அநேகர் அவனை வெறுத்து ஒதுக்கினாங்க. இவன் ஒரு பாவியான மனிதன், இவன் சபிக்கப்பட்ட இடத்துல இருக்கிறவன், இவன் சபிக்கப்பட்ட இடத்துல வாசம் செய்கிற மனிதன் அப்படின்னு அநேக ஜனங்கள் அவனை வெறுத்து ஒதுக்கினாங்க. ஆனால் நீர் அவனை நேசித்தீர். அவன் வீட்டுக்கு நீர் கடந்து போனீரப்பா. அவனுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். ஆண்டவரே, சகையை இழந்து போன சந்தோஷத்தை கர்த்தர் கொடுத்தீர். ஆண்டவரே, எத்தனையோ பேர்கள் அவனுக்கு வைத்திருக்கலாம், ஆனால் அவனுக்கு நீர் என்னுடையவன் பிள்ளைங்கிற ஒரு ஸ்தானத்தை நீர் அவனுக்கு கொடுத்தீரப்பா. நீர் எவ்வளவு அன்புள்ள ஒரு தெய்வம். அதுக்கு தான் இந்த உலகத்துக்கு வந்தீர். நம்முடைய வேதம் சொல்கிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே நான் வந்திருக்கிறேன். ஒவ்வொரு மனிதனும் சமாதானத்தை சந்தோஷத்தை இழந்திருக்கிறான். பாவத்தின் நிமித்தமாக சாத்தானின் பிடியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் அவன் இழந்து போன ஒவ்வொரு சந்தோஷத்தை மீண்டு கொடுப்பதற்காக, அவன் இழந்து போன ஒரு புதிய வாழ்க்கையை நான் கொடுப்பதற்காக, நல்ல ஒரு ஆண்டவர் பெயரை கொடுப்பதற்காக இந்த உலகத்துக்கு நீ வந்தீரப்பா. நாங்கள் பெற வேண்டிய தண்டனையை நீங்கள் பெற்றீங்க ஆண்டவரே. நீங்கள் ரத்தத்தை சிந்தினீங்க. அந்த இரத்தத்தினால எங்களுக்கு நல்ல ஒரு மீட்பையும் விடுதலையும் சமாதானத்தை சந்தோஷத்தையும் கொடுத்தீங்கப்பா. அதை நாங்கள் நினைக்கிறோம். நீர் எவ்வளவு அன்புள்ளவர் இயேசுவே, நீர் எவ்வளவு நீர் அன்புள்ள ஒரு தெய்வம் ஆண்டவரே. எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களே ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருப்போம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. சகையோ மாதிரி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. நீர் எப்படிப்பட்டவர் ஆண்டவரே, நீர் எங்களை நேசிக்கிற ஒரு தெய்வம். நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம், நீர் எங்களை நேசிக்கிறதுனால தான் இந்த உலகத்துக்கு வந்து எனக்காக இரத்தத்தை சிந்தினீங்க, அடிக்கப்பட்டீங்க ஆண்டவரே. வாரினால் அடிக்கப்பட்டு சதை கிழிப்பதற்கு நீங்கள் உங்கள் சரீரத்தை ஒப்பு கொடுத்தீங்க, எனக்காக ஒப்பு கொடுத்தீங்க ஆண்டவரே. என் சாபத்துக்காக நீங்கள் தலையில் முள்முடினால ஆண்டவரே குத்தப்பட்டீங்கப்பா ஆண்டவரே. விழாவில் ஈட்டினால் குத்தப்பட்டீங்க, உங்கள் சரீரத்தை ஆண்டவரே கிழிப்பதற்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்க எனக்காக. இயேசுவே, எனக்காக இந்த உலகத்துக்கு வந்தீங்க. நான் இழந்து போன சந்தோஷ சமாதானத்தையும் எனக்கு கொடுப்பதற்காக இந்த உலகத்துக்கு நீங்கள் வந்தீங்கப்பா. என்னை நேசிப்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்தீங்க ஆண்டவரே. நான் அதை அறிகிறேன் இயேசுவே, நான் அதை உணர்கிறேன். நீர் எவ்வளவு அன்புள்ளவன். எத்தனையோ மனிதர்கள் என்னை தூசிக்கிறாங்க, எத்தனையோ மனிதர்கள் என்னை வெறுத்து ஒதுக்குறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என் படிப்பு நிமித்தமாக, என் அழகு நிமித்தமாக, சில நேரத்தை என் திறமையை வைத்து எத்தனையோ பேர் கேலி கிண்டல் செய்கிறாங்க. ஆனால் ஆண்டவரே, நீர் என்னை ஆண்டவரே நேசிக்கிறீங்கப்பா. நீர் என்னை நேசிக்கிறீங்க, உம்முடைய பிள்ளையாய் என்ன பார்க்குறீங்க ஆண்டவரே. இயேசுவே, நான் உம்மை தகப்பனாய் பார்க்கணும் ஆண்டவரே. உமக்கு நான் விசுவாசமாக நன்றி உள்ளவனாக இருக்கணும். எனக்கு நல்ல ஒரு புது வாழ்க்கை கொடுத்துருக்கிறீங்கப்பா ஆண்டவரே. அந்த ரத்தத்தினால ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே, நான் சில நேரத்தில் பாவம் செய்திருந்தா ஆண்டவரே, நான் பாவியான மனிதனாக இருந்தேன். இயேசுவின் ரத்தம் அந்த நேரத்தை எங்களை சுத்திகரிக்கட்டும். இயேசுவின் ரத்தம் எங்களை சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கணும் வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரே. என் சகல பாவங்களை நீக்கி ஆண்டவரே, யாரெல்லாம் என்னை குற்றப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு முன்பாக ஒரு புதிய மனிதனாக நிற்கத்தக்கதாக, ஒரு நீதிமானாக நிற்கத்தக்கதாக கர்த்தர் என் வாழ்க்கையை நீர் மாற்றும் ஆண்டவரே, மாற்றும் அப்பா. சகையுக்கு கொடுத்த சந்தோஷத்தை எனக்கு தாரும், அவனுக்கு கொடுத்த ரட்சிப்பை தாரும் ஆண்டவரே. அவனுக்கு கொடுத்த ஒரு நீதி உள்ள வாழ்க்கை எனக்கு தாரும் ஆண்டவரே. அவனுக்கு இருந்த சாபத்தை நீங்கள் ஆசீர்வாதமாய் மாற்றினது போல என்னுடைய சாபத்தை நீர் ஆசீர்வாதமாய் மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே, என்ன அநேகர் ராசி இல்லாதவங்க அப்படின்னு ஆண்டவரே சிலர் நினைக்கலாம் ஆண்டவரே. சிலர் ஆண்டவரே, இவன் கூட பேசக்கூடாது, இவன் கூட பேசினா எந்த நன்மை நமக்கு கிடைக்காதுன்னு சிலர் என்னை வெறுத்து ஒதுக்கலாம். ஆனால் நீ வெறுத்து ஒதுக்காத தெய்வம் நீர் இயேசுவே ஆண்டவரே. அந்த சாபத்தை
சுபாவத்தை ஆண்டவர் அப்படிப்பட்டான பேச்சை இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் நீர் என்னை விட்டு நீர் எடுத்து போடுவீராக. என்னை ஒரு ஆசீர்வாதமாய் மற்றவர்களுக்கு முன்பாய் நீர் மாற்றும் ஆண்டவரே. அநேக ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவரே அப்பா, அநேக கிறிஸ்தவர்களுக்கு முன்பாக ஆண்டவரே சகைவ ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு மனிதனாய் மாற்றினது போல ஆண்டவரே இந்த நாட்களில் என்ன அப்படி நினைக்கிறவர்கள் மத்தியில் கர்த்தர் என்னை ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு மனிதனாய் ஆண்டவரே என்னை நீர் மாற்றுவீராக. ஆண்டவரே ஒரு புதிய மனிதனாய் என்னை மாற்றும், ஒரு நீதி உள்ள ஆண்டவரே ஒரு வாழ்க்கையை ஆண்டவரே வாழ்வதற்கு கர்த்தர் என்னை மாற்றும். ஆண்டவரே ஆண்டவரே எங்களையும் உம்முடைய பிள்ளையாய் நீர் ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பாவங்களை எல்லாம் இயேசப்பா நீங்கள் மன்னிங்க, பூரணமாய் மன்னிங்க ஆண்டவரே. உங்களுடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திக்கிறீங்க, எங்களை நீதிமானாய் மாற்றுங்க ஆண்டவரே. இந்த வேளையில் எங்களை நீதிமானாய் மாற்றுங்க, உங்களுடைய பிள்ளையாய் கர்த்தர் ஆண்டவரே எங்களை மாற்றுங்க அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எங்களை நேசிக்கிறீங்கிறத எங்களை அறிந்து கொண்டோம். நீங்கள் எங்களை அதிகமாக நேசிக்கிறதுனால எங்கள் பாவத்தை எல்லாம் இயேசப்பா நீங்கள் மன்னித்து விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் மன்னித்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். உமக்கு அந்த அதிகாரம் இருக்குது ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிப்பதற்கு உமக்கு அதிகாரம் இருக்குது. நீங்கள் ரத்தத்தை செஞ்சுருக்கீங்க, அந்த ரத்தத்தினால, அந்த விளையேற பெற்ற ரத்தத்தினால, மாசற்ற ரத்தத்தினால, குற்றமற்ற ரத்தத்தினால என்னை கழுவி சுத்திக்கிறீங்க ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளையாய் மாற்றும். சகையை ஏற்றுக்கொண்டது போல என்னை ஆண்டவரே உங்களுடைய பிள்ளையாய் மாற்றும் ஆண்டவரே. நான் உம்மை அப்பா என்று அழைக்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் எனக்கு தந்திருக்கீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் தகப்பனே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சகைவை நேசித்த தெய்வம் ஆண்டவரே, எங்களை நீங்கள் நேசிக்கிறீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எனக்காக இந்த உலகத்துக்கு வந்தீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எனக்காக ரத்தத்தை சிந்தினீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொண்டீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு புதிய வாழ்க்கை வாழ ஒரு புதிய மனிதனாய் ஆண்டவரே நான் இழந்து போன சந்தோஷ சமாதானத்தை கர்த்தர் மீண்டும் எனக்கு தந்து ஒரு நீதியுள்ள வாழ்க்கை எனக்கு தந்து என்னை ஆசீர்வாதமாய் நீ வைக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அப்படி மாற்றுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் இன்றைக்கு தியானித்த அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா சாபத்தையும் கர்த்தர் எங்களை விட்டு நீர் அகற்றி விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களை புதிய வாழ்க்கையை கொடுத்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. நாம் எல்லாம் எழுமின்றி சங்கீதம் 103 அதிகாரம் 1 வசனம் முதல் 5 வசனம் வரை நாம் எல்லாரும் விசுவாசத்தோடு அறிக்கை செய்து முடிப்போம். எல்லாரும் விசுவாசத்தோடு அறிக்கை செய்வோம். எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமைகள்லாம் மன்னித்து உன் நோயிலெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமணமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாக்குகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஆமென்.